ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். இந்திரன் பல்லக்கில் போனதை பார்த்த மாணிக்க வாசகருக்கு பதவி மேல் ஆசை வந்த ஒரே காரணத்தால் தானே கோபம் கொண்ட பரமசிவன் பூலோகத்தில் போய் கஷ்டப்படு என்று அவரை இங்கு அனுப்பி வைத்தார். அதனால்தானே சிறையில் அடைக்கப்பட்டு அடி உதையெல்லாம் வாங்கினார். தேவலோகவாசியான மாணிக்க வாசகர் ஒரு இந்திர பதவிக்கு ஆசைப்பட்டதற்கே பரமசிவனின் கோபத்திற்கு ஆளாகி பூலோகத்தில் இவ்வளவு துயரங்களை அனுபவித்தார் என்றால், பூலோகத்தில் அனுதினமும் பதவிக்கும் அதிகாரத்திற்கும் மனிதர்கள் சண்டை போடுகிறார்களே, அவர்கள் மீது சிவனின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும்? இவங்கெல்லாம் கூட அந்த மாதிரி அங்கே இருந்து ஆசைப்பட்டு பூமியில் வரணும் அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அந்த ஆசைகளை இவர்கள் நிறைவேற்றி கொள்கிற மாதிரி இருக்கும். நிறைவேற்றி கொள்கிற போது அதில் வரக்கூடிய மான அவமானங்கள், கஷ்ட நஷ்டங்கள், இது when the going is good, everything is all right. அதனால் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் வில் மேக் யூ an enlightened person. அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை வாழ்க்கையிலே புடம்போடுகிற விஷயங்கள். அதனால் எந்த அனுபவமும் சம்டைம்ஸ் பெட்டர், சம்டைம்ஸ் பிட்டர், நம்முடைய நன்மைக்காக தான் இருக்கும். அதனால் ஏதோ மாணிக்க வாசகர் தான் அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. உலகத்தில் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் அப்படி தான். முற்பிறவியில் தனது 999 கவசங்களை நரநாராயணர்களுடன் நடந்த போரில் இழந்த சகஸ்ர கவச்சன் பிரளயத்திற்கு பிறகு எஞ்சிய ஒரு கவசத்துடன் கர்ணனாக பிறந்தான் என்றும், நரநாராயணர்கள் அர்ஜுனனாகவும் பகவான் கிருஷ்ணனாகவும் மகாபாரதத்தில் வந்தார்கள் என்றும் தங்களது அருளுரையில் தெரிவித்திருக்கிறீர்கள். அதே சமயத்தில் மகாபாரதத்தில் சூரியன் கர்ணனாகவும் இந்திரன் அர்ஜுனனாகவும் வந்ததாகவும் மற்றும் ஒரு கண்டெக்ஸ்டில் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். மகாபாரதத்தில் வந்த கர்ணன், சூரியன், சஹஸ்ர கவச்சன் இவர்களுக்கான பூர்வ ஜென்ம தொடர்புகளை தாங்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள். பேர் மாறி போட்டால் இல்லாமல் போடுமான்னா, சஹஸ்ர கவச்சனுங்கிறவன் தவம் இருந்தான். சாஸ்திரம்னா 1000 சாஸ்திரநாமன்றாரு. அது மாதிரி எனக்கு 1000 கவச்சம் கொடு. ஒரு கவச்சத்தை எடுக்கணுன்னா 12 வருஷம் தவத்தில் இருக்கணும், 12 வருஷம் எனக்கு எதிரில் நின்று சண்டை போடணும், அப்போ தான் அவனால் ஒரு கவசத்தை எடுக்க முடியும் அப்படின்னு வரம் வாங்கினான். ஸோ அவன் அட்டூழியம் ரொம்ப பண்ண ஆரம்பித்த உடனே பகவான் விஷ்ணு தன்னை ரெண்டாக பிரிச்சுக்கிறார். நரனாகவும் நாராயணனாகவும் பிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி பத்ரிகாசிரமம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற நரநாராயண பர்வதம்ங்கிற இடத்துல தவம் செய்கிறாங்க. 12 வருஷம் நரன் தவம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். கிருஷ்ணர் எதிரில் வந்து நாராயணன் சண்டை போட்டுன்னே இருப்பார். இவர் போய் உட்காந்துக்குவார். அவன் வந்து 12 வருஷம் சண்டை போடுவான். இப்படியே ஒவ்வொரு கவச்சமாக எடுத்துக்கிட்டே வந்தாங்க. 999 கவச்சம் எடுத்தாச்சு. இன்னும் ஒரு கவச்சம் பாக்கி இருக்குது. ஆனால் யுகப்பிரளயம் வந்தாச்சு. யுகப்பிரளயம்னா என்ன? இவன் பிரம்மா கூட போயிடுவான். பிரம்மனும் போய் கங்காளன் கலையவரமும் எம்மியரை நல் வீணை வாசிக்குமே அப்படிங்கிறது தான் ஊழி தாண்டவம். எருது மேலே சிவபெருமான் நின்று மாசில் வீணை இல்லையா, அதை வாசிச்சுக்கிட்டு இருப்பாராம். எதுக்காக விஷ்ணு எருதுவாக வர்றாருன்னா, அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடந்தபோது சுக்கராச்சாரியுடைய மனைவி என்ன பண்ணால், சஞ்சீவினி மூலிகை நிறப்பட்ட ஒரு குளத்தில் செத்து போன அசுரர்கள்லாம் முக்கிய எடுக்கிறான். அவங்களாம் திருப்பி வந்து சண்டை போட்டுனுக்கிறாங்க. எவ்வளோ தடவை தான் இவர் சண்டை போடுவார்? அப்போது ஒரு எருது மாதிரி பெருமாள் வந்து ஓடி வந்து யுத்த காலத்தில் இருக்கிற அந்த சஞ்சீவினி மூலிகை நிரப்பப்பட்ட குளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு ஓடி போடுறாரு. அப்போ தனக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா பெருமாள். அதனால் உலகமே அழிஞ்சாலும் நீ நான் இருப்போம்னு சொல்லி சிவன் வரம் கொடுத்துருக்காரு. அதனால் உலகம் அழிகிற நேரம் ஊழி தாண்டவம் வர்றபோது அதில் பெருமாள் வந்து நந்தியாக வருவார். அது மேலே சிவன் நிற்பார். வீணை டொயன்டன்னு வாசிச்சுன்னு இருப்பார். எதுக்காக வாசிக்கிறாரு? இவ்வளோ பேர் சாக போகிறாங்க, உலகமே அழிய போகுது, பிரம்மாவும் போகிறான். எதுக்காக ஒரு வீணை வாசிக்கிறாருன்னா, நான் எவ்வளோ டைம் கொடுத்து கூட என் பிள்ளைங்கள்லாம் வந்து உருப்படலையே, இப்போ இந்த பிரளய காலத்திலேயாவது எல்லா குழந்தைங்களும் திருப்பியும் என்கிட்ட வந்துட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ப்ராடிகல் சன் கதை மாதிரின்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தன்கிட்ட திருப்பி வரப்போகிறாங்கன்ற சந்தோஷத்தில் அவர் வாசிச்சுருந்துருக்காராம். இதுதான் அந்த ஊழி தாண்டவங்கிறது. அந்த மாதிரி 999 கவச்சத்தோடு இருந்தான். பிரளய காலம் வந்தாச்சு.
யார் யார் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கங்கே போகணும். அப்போது இவங்கனா இல்லையா அந்த சகசர கவச்சன், அவன் சூரிய மண்டலத்துக்கு போயிட்டான், சூரிய மண்டலத்தில் இருந்தான். இந்த குந்தி தேவி என்ன பண்ணால் வரம் வாங்கிட்டு சாமியார்கிட்ட அந்த மந்திரத்தை, சூரிய மந்திரத்தை சொல்கிறா. எந்த மந்திரம் சொன்னால் குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி. அப்போ அவங்கறான் பார்த்தியா ஒரு கவச்சத்தோடு அங்கே சகசர கவச்சன் அவனை அனுப்பிச்சி விட்றாங்க. அப்படி தான் ஒரு கவச்சத்தோட காதில் கமண்ட அந்த குண்டலத்தோடு அவன் வந்தான். சகசர கவச்சனாக இருந்தவன் தான் கர்ணனாக வந்தான். அதுக்கப்புறம் அஜ்ஞாதவாச காலத்துக்கு பஞ்ச பாண்டவர்கள்லாம் போகிறாங்க இல்லையா, அப்போ திருப்பியும் பெண்டிங் இருந்த 12 வருஷம் கழிஞ்சு போகுது. அர்ஜுனன் தான் இந்திரன், அதனால் அந்த மாதிரி ஆச்சு. கிருஷ்ணர் தான் பகவான். ஸோ அதே காம்பினேஷன், நரநாராயணர்கள் தான் கிருஷ்ணார்ஜுனர்களாக வந்தாங்க. ஸோ அதில் அந்த 12 வருஷம் கழிஞ்ச உடனே இவனுடைய யுத்த காலத்தில் வந்து அதை கேட்டு வாங்கிடுறாங்க, அந்த கவச்சத்தை வாங்கிடுறாங்க. அப்புறம் தான் கர்ணனை இவங்களால் அழிக்க முடியுது. அதனால் உலகத்தில் நீ பார்க்குற எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு ரீவைண்டு, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டு அண்ட் ஆக்ஷன் ரீப்ளே இருந்தே தீரும். நமக்கு புரியாமல் போகலாம். இதெல்லாம் நம்ம பெரியவங்க எழுதி வச்ச கதையில் இருக்கிறதுனால நமக்கு புரியுது. நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னே என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது, எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு நமக்கு எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. ஸோ நம்ம எப்பயுமே கிரம்பிள் பண்ணிகிட்ருப்போம், நான் சாமி கும்பிட்றேனே எனக்கு எதுக்கு ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த பிறவியில் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் லைஃப் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், இட்ஸ் ஏ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அதனால் எது பாக்கி இருக்கோ அது நடந்தே தீரும். இந்த பிறவியில் நீ எவ்வளோ தான் ஒரு ஹரிச்சந்திரனாக இருந்தால் கூட உனக்கு போன பிறவியினுடைய வாசனைகள் படி நடந்தே தீரும் வாழ்க்கையில். இது தெரிஞ்சதுன்னா நீ கண்டுக்கவே மாட்டேன். காஞ்சியில் பெரியவர் இருந்தார், அவர் கிரானிக் அல்சர், ஏன்னா ஒழுங்காக சாப்பிட மாட்டார், வயிற்ற பிரச்சனை கஷ்டப்பட்டுருக்கார். அப்போ அவரை சுற்றி எல்லாரும் பெரியவாளுக்கே இவ்வளோ கஷ்டமான்ட்டு அவர் சொல்கிறார், என் கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், உங்களுக்கு என்ன இதில் கஷ்டம்னாராம். அது மாதிரி மகான்கள் தெரிஞ்சு அனுபவிக்கிறாங்க, மகன்கள் தெரியாமல் அனுபவித்து புலம்பின்னு இருக்காங்க. இதுதான் மகன்களுக்கும் மகான்களுக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேருக்கும் கர்மம் இருக்குது. இந்த பிரிவில் அவர் காஞ்சி பெரியவர், அதுக்கு முன்னே என்ன வந்தாருன்னு யாருக்கு என்ன தெரியும் இல்லையா? வி டோன்ட் நோ. பாஸ்ட்டு தெரிஞ்சால் தான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட கிடைக்கும். இந்த உலகத்தில் நீ ரொம்ப நல்லவனாகவும் நல்லவளாகவும் இருக்கலாம். ஆனால் நீ யாருக்கும் எந்த தப்பு பண்ணலன்னா உன்னை 4 பேர் ஏதோ ஒரு வகையில் நோண்டிக்கினே இருப்பாங்க, உனக்கு விரோதிகள் இல்லை உனக்கு எதிராக செயல்படுவாங்க. அது இந்த பிறவியினுடைய எண்ணம் இல்லை. போன பிறவியில் நீ அவங்களுக்கு எது கொடுத்தியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, மற்றவங்க கொடுத்து வர்றதில்லை. நீ எதை விதைச்சியோ அதுதான் உனக்கு திரும்பி வரும். அதனால் சில பேரை பார்த்தா உனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஏன்னா போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை. சில பேரை பார்த்தாவே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும், முதல் தடவை தான் பார்க்குறேன், ஆனால் அதுவும் போன ஜென்மத்தினுடைய விட்டக்குறை. அதனால் குட் ஆர் பேட் ஆர் இன்டர்ட் வித் த போன்ஸ் அப்படின்னு ஜூலியஸ் சீசரில் ஒரு டைலாக் வரும். நல்லது கெட்டது ரெண்டும் எல்லாருடைய ரத்தத்துலேயும் ஆத்மாலேயும் கலந்துருக்குன்னு. அப்படி தான் வாழ்க்கை. அதனால் இந்த உலகத்தில் எது நடக்குதோ நீ வந்து சாட்சி தான். யூ ஆர் நாட் எ பெர்ஃபார்மர், யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ். இது தெரிஞ்சதுன்னா நீ எதை பற்றியும் வருத்தப்பட மாட்டேன், எதை பற்றியும் சந்தோஷமும் பட மாட்டேன். சந்தோஷம் பட மாட்டேன், துக்கமும் பட மாட்டேன், வெறுப்பும் வராது, கோபம் வராது. ஏன்னா போட்டதும் முளைக்குது. நீ மண்ணில் கொட்டி ஒரு மண்பான்மையை வச்சு அந்த மண்பானை சுற்றி இருக்கிற மணல் மேலே கொஞ்சம் தனியாக போட்டால் மறுநாள் பச்சுன்னு கொத்தமல்லி வருதா இல்லையா? அந்த மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரின்னு ஒன்று இருக்குது. அது அதனுடைய போக்கில் நடக்கும். இதெல்லாம் புரிஞ்சிடுச்சுன்னா நீ டென்ஷன் ஆக மாட்டேன். இல்லைன்னா ஆல்வேஸ் யூ வில் ஹாவ் சம் ரீசன் டு கிரம்பிள் அகெயின்ஸ்ட் யுவர் லைஃப் அண்ட் தி ஹேப்பனிங்ஸ் இன் யுவர் லைஃப். இதெல்லாம் மாற்ற முடியாது. முன்னர் நம்ம இச்சையினால் பிறந்தோம் இல்லை. நம்ம நினச்சிக்கிட்டா இந்த உலகத்தில் பிறந்தோம் அப்படின்னு தான். நீ ஏன் அமெரிக்காவில் பிறக்கல, அர்ஜென்டினாவில் பிறக்கல, இந்தியாவில் நீ ஏன் நார்த் இந்தியாவில் பிறக்கல, ஏன் சவுத் இந்தியாவில் பிறந்த, இப்படி இருக்கா? நீ ஏன் ஆணாக பிறந்த, ஏன் பொண்ணாக பிறக்கல, ஏன் வந்து நீ இந்த மாதிரி, அதாவது ரிச் புவர் அண்டு சில பேருக்கு வந்து அங்கே அவயவங்களோட எல்லாமே கண் குருடு முசடு நொண்டி இப்படியெல்லாம் பிறக்கிறாங்க. சில பேர் பைத்தியமாக பிறக்கிறாங்க, சில பேர் ஊமையாக பிறக்கிறாங்க, சில பேர் செவிடாக பிறக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு பிறந்த குழந்தைய நீ எப்படி காரியமாக்க முடியும்? இதுக்கு முன்பிறவியினுடைய வாசனைகள் அதுதான் இந்த பிறவியில் தொடருது. ஒரு ஐயருக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. இவருக்கு கொஞ்சம் ஞானம் இருந்ததுனால அந்த 2 குழந்தை என்ன பேசிக்குதுன்னு கேட்குறாரு. ஒரு குழந்தை சொல்லுது, போன ஜென்மத்தில் இந்த ஐயருக்கு
நான் வந்து ஒரு கூட பொண்ணு பாக்கி வச்சுட்டு போய்க்கிறேன், அதை கொடுக்கலான்னு வந்துக்கிறேன்ட்டு. இன்னொரு குழந்தை சொல்லுதான், இந்த ஐரி எனக்கு ஒரு டப்பா நிறைய எண்ணெய் பாக்கி வச்சுக்கிறான், அதை வசூல் பண்ணிட்டு போகலான்னு வந்துக்கிறான்னுச்சு. ஐயர் பார்த்தான், நம்மளும் ஏழை, அதனால் நம்ம எதுக்கு கஷ்டப்படணும் 2 குழந்தைய வளர்க்குறதுக்குன்னு இந்த எண்ணெய் டின் கேஸ் இல்லை, ஒரு எண்ணெய் டின் வாங்கி அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக எண்ணெயை மாங்கு தேய்ச்சான். லாஸ்ட் ட்ராப் ஆஃப் எண்ணெய் தேய்ச்ச உடனே அந்த குழந்தை செத்து போச்சு. அப்போ ஒரு குழந்தைய நல்லா வளர்த்துன்னு இருந்தான். ஒய்ஃப்கிட்ட சொன்னான், இந்த பையன்கிட்ட நீ எதுவும் கை நீட்டி வாங்கிக்கிடக்கூடாது அப்படின்னு. அவன் பெரிய ஆளானான், கவிஞர் ஆகிட்டான். அரண்மனையில் அவனை யானை மேலே உட்கார வச்சு ஒரு கூட நிறைய பொண்ணு கொடுத்து வீட்டில் போய் இறக்கி விட சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரே பெருமை, நம்ம யானை மேலே வந்தது அம்மாவுக்கு தெரியணுன்ட்டு வீட்டு வாசலில் இறங்கி அந்த கூடையை மறந்து போய் யானையிலேருந்து குச்சி, அம்மா பாரு நான் யானை மேலே வந்துக்கிறேன்னா. இந்த அப்பங்கார சும்மா இருக்கக்கூடாது, அந்த எக்ஸைட்மெண்ட்டில் டேய் கூடையை ஊட்டியடான்னு தூக்க நம்புறேன், அங்கே அவன் புஸ்காயிட்டான். இந்த உலகத்தில் ஏழையாகிறது, பணக்காரனாக இருக்கிறது, அன்பு கிடைக்கிறது, வெறுப்பு கிடைக்கிறது எல்லாம் கூட விட்ட குறை தொட்ட குறை தான். இட்ஸ் அ கண்டினியூட்டி. நமக்கு புரியாததுனால நம்ம எப்போ குறை சொல்லின்னு இருக்கிறோம். புரிஞ்சிச்சு இப்படி தான் இருக்குன்றதை நீ நம்பிட்டாவே உன்னை எதுவும் பாதிக்காது. ஜஸ்ட் விட்னஸ். ஒரு வீடு பற்றி எரியுது சினிமாவில், நீ சினிமாவில் 50 ரூபா கொடுத்து படம் பார்த்துன்னுக்கிற, நீ என்ன மணல் பக்கெட்டையும் தண்ணி பக்கெட்டையும் எடுத்துன்னுட்டு ஸ்க்ரீன் மேலே போய் தெளிப்பியானா, ஐயோ பிடிச்சின்னு இல்லையா? உனக்கே தெரியும் சினிமா தான்ட்டு, அதை நீயே என்ஜாய் பண்ணுற. வின்சென்ட் என்னம்மா கேமராவில் எடுத்துக்கிற தெரியுமா நீ பண்ணி. அந்த காலத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோகிராஃபி டைரக்டர் பேர் வின்சென்ட்டு என்ன. ஸோ அதுக்கப்புறம் அவன் மகன் வந்தான், அவன் பேர் ஜேனன் வின்சென்ட்டு. ஸோ எந்த ஒரு காட்சியும் உன்னை சுற்றி நடக்கிறத நீ ஒரு சினிமா மாதிரி பாரு, உனக்கு எதுவுமே பாதிப்பு வராது. நீ பக்கெட்டில் தண்ணி தூக்கின்னு நெருப்பணிக்க போகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்த உடனே நீ அஃபெக்ட் ஆகிடுற இல்லையா, அதுதான் உன்னுடைய பிரச்சனைகள்லாம் காரணம். நெவர் கெட் அஃபெக்டட் வித் வாட் எவர் ஹேப்பன்ஸ். என் லைஃப்பில் நான் எவ்வளோ நல்லது பார்த்துருக்கேன், எவ்வளோ கெட்டது பார்த்துருக்கேன், எப்பயுமே டென்ஷன் ஆக மாட்டேன். அப்படியே தான். இதுதான் திருவள்ளுவர் சொல்கிறது, உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாமைன்றார். என்ன வருதோ அதை அப்படியே ஃபேஸ் பண்ணு. முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது பண்ணு, இல்லை கெட்டது பண்ணாது. நல்லது செய்தல் அற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்புவேன். முடிஞ்சால் நல்லது பண்ணு, எல்லாம் கெட்டது பண்ணாமல் இரு. இவ்வளோதான் வாழ்க்கை. ஸோ எதுலேயுமே டென்ஷன் ஆகக்கூடாது. என் வாழ்க்கையில் எவ்வளோ வருஷமாக நான் டென்ஷனை பார்த்துட்டுருக்கேன். இப்பயா சின்ன வயசுலேருந்தே பார்த்துருந்தாங்கிறேன் நான். எத்தனை விதமான அனுபவங்கள் வந்துருக்கு. நானே நினைப்பேன், எதுக்கு இவ்வளோ அனுபவங்கள் நமக்கு வருதுன்னு. நான் ஞானி ஆகணுன்னா இந்த அனுபவங்கள் தேவைப்படுது. ஒரு விளக்கில் கை வைக்க வேணான்னு சொன்னாக்கா குழந்தை வைக்கும் ஒரு நாளைக்கு. ஏற்கனவே உன் கை நீ வச்சு சுட்டுக்கினியா, நானே வாங்க ஜாலியாக கை வச்சு பார்க்கலான்னாக்கா வேணாங்க நீ. அந்த மாதிரி அனுபவங்கள் என்பது சுயமாக வரணும். புக்கு நெருப்பு கை சுடும் அப்படின்னு புக்கில் இருந்து நீ கேட்கவே மாட்டேன் பாவி. ஒரு தடவை உன் கை சுடணும். அந்த மாதிரி வாழ்க்கையில் பெட்டர் பிட்டர் எல்லா அனுபவங்களும் வாழ்க்கையில் வந்தால் தான் உனக்கு ஞானங்கிறது என்னன்னு தெரியும். அந்த ஞானம்தான் உன்னை பெரிய நிலைக்கு கொண்டு போகும். ஞானம் குத அப்படின்னு ஆதிசங்கர் கேட்குறார். ஞானம்னா என்ன? அதுக்கு என்ன தெரியுமா பதில்? சிவாய தேவ. சிவன் என்ற பெயரால் எதை நீ வழிபடுகிறாயோ தட் ஈக்குவல் டு ஞானம்ன்றார். அப்போ எப்படி நீ சிவனாக முடியும்? ஞானியானால் தான் ஆக முடியும். அதனால தான் முருகனை பற்றி சொல்கிற போது ஞான பூதரத்து உச்சியில், ஞானத்துக்கு ஒரு மலை இருந்தால் அந்த மலை மேலே உட்காந்துக்கிறான் பார்த்தியா, அவன் தான் முருகன்னு அர்த்தம். ஸோ அனுபவங்கள் இல்லாமல் நீ சிவனாக முடியாது. எக்ஸ்டர்னல் சமாதிக்கும் இன்டர்னல் சமாதிக்கும் ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று ரமண மகரிஷியிடம் ஒரு முறை கேட்டபோது, எக்ஸ்டர்னல் சமாதி இஸ் லைக் அ ஸ்டில் சீ அண்ட் இன்டர்னல் சமாதி இஸ் லைக் அ ஸ்டெடி ஃப்ளேம் என்று விளக்கம் அளித்திருக்கிறார். என்னது? எக்ஸ்டர்னல் சமாதி வந்து ஸ்டில் சீ, அலைகளற்ற கடல். இன்டர்னல் சமாதிங்கிறது ஸ்டெடி ஃப்ளேம் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஃப்ளேம் ஸ்டெடியான ஃப்ளேம், நெருப்பு ஸ்டெடியான உள்ள இருக்கும். இந்த 2 நிலைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் தாங்கள் விளக்குமாறு கேட்டோம். நார்மலாக ஒரு ஆள் இறந்து போகிறான்னா என்ன, அவன் மூச்சிலேருந்து காற்று போயிடுச்சு, வாட்டர் தனியாக போயிடுச்சு இல்லையா, எல்லாம் போயிடுச்சு. மண்ணிலேருந்து வந்தது மண்ணுக்கு போயிடுச்சு, உடம்புல இருந்த நெருப்பு எவாப்ரேட் உடம்பு ஜில்லுன்னு ஆகி போயிடுச்சு.
எண்ணங்கள் மாத்திரம்தான் அப்படியே எவாப்ரேட் ஆகி பித்ருலோகத்துக்கு போயிட்டு திருப்பியும் வேறு ஒரு உடலுக்குள்ளே அந்த கண்டினியூட்டி ஆஃப் பர்த்துக்காக வந்து இறங்குது. இதுதான் நார்மலான ஃபிசிக்கல் டெத்துன்றது. ஸ்பிரிச்சுவல் டெத்துங்கிறது இப்போ பரமாச்சாரியார் இருக்கார். அவருக்கு எல்லாருக்கும் தெரியும் 99 வயசில் அவர் இறந்தாருன்னு சொல்லி. அவருடைய இறப்பு எப்படி இருந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. எல்லா டாக்டரும் அவரை சுற்றி படுத்துன்னுக்குறாங்க. இன்னும் பல்ஸ் கில்ஸ் எல்லாம் இறங்கி போச்சு. இன்றைக்கி ஏகாதசி. அவர் அப்படியே சோங்கி கிடக்கிறாரு, எந்த ஃபீலிங்கும் இல்லை. மறுநாள் துவாதசி கப்புன்னு என்றார். நார்மலாக மடத்தில் துவாதசிக்கு வந்து ஸ்வீட்டு அந்த மாதிரி ஹெவியாக ஃபுட்டு இருக்குமா, பாரண சாப்பாடுன்னுவாங்க, அதை முடிக்கிறதுக்காக. ஸோ அந்த சாப்பாடு கொண்டான்னு சொல்லி சாப்பிட்றாராம். அவ்வளோ சீக்கப்படுத்துன்னு இருந்தாலும் அவ்வளோ சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு டாய்லெட் போகணுங்கிறாராம். ஸோ இவங்க தூக்கின்னு போகிறாங்க. அப்படியே 2 காலையும் உழுக்கிறாராம். உழுக்கிட்டு அடுத்த நிமிஷம் பார்த்தா இறந்துடுறாரு. இப்படி தான் அவர் இறந்துட்டாருன்றது எது சொல்கிறோம்? ஒரு ஃபிசிக்கல் பாடி 99 வயசு ஆனதுனுடைய டிமைஸ், அதுதான் இறந்துட்டாருன்றோம். ஆனால் அவர் இறந்த பின்னால் நானே அவரை நிறைய தடவை பார்த்துருக்கேன். நான் காசியில் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலில் வெடிகால ஒரு 3:30-4 மணிக்கு நான் இருந்த ரூமுக்கே அவர் வந்தார். உடம்பெல்லாம் ஈர துணியோட மடி வஸ்திரம்னு வந்தார். அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க காசியில் போய் குளிக்கிறாங்க, கங்கையில் போய் குளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த உடலுக்கு விட்ட பின்னால் கூட ஆத்மாவாக இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. ஸோ நான் மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போகிறேன் இல்லையா, அங்கே கூட பரமாச்சாரியார் வந்திருக்காரு. வர்றபோது நான் நினைக்கிறேன் 94 இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் 94 சம்திங். ஸோ நான் மகேந்திரகிரி காட்டுக்கெல்லாம் போயிருப்பேன் இல்லையா, அப்போல்லாம் வராரு. வந்து நான் ஒரு இடத்துல இருந்தாங்க. அந்த இடம் ராகு தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் சுத்தமாக இல்லைடா, கொஞ்சம் ஒசக்கவா அப்படின்னாரு. நான் அந்த ராகு தீர்த்தத்திலேருந்து இன்னும் மேலே ஏறி பஞ்சவடின்னு ஒரு இடம், ராமர் வனவாசத்தில் இருந்த இடம், 5 குழி இருக்கும் அங்கே. அந்த 5 குழியில் உலகம் அழியிற போது அமிர்தம் பொங்கி வருமா. ஜனங்கள்லாம் இந்த வெள்ளங்கள்லாம் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக மலை மேலே போய் இருப்பாங்களாம். அப்போ அந்த குழியில் வர்ற அமிர்தத்தை குடித்தாக்கா அப்படியே சத்தியுங்க ஆரம்பிச்சிடுமா. எல்லாம் தவத்தில் ஆயுசு என்லார்ஜ் ஆகிட்டு உட்காந்துக்குவாங்களாம். அங்கே வந்து தரிசனம் கொடுத்தாரு. அங்கே வந்து ஆசை. நான் அவரை நிறைய தடவை பார்த்துக்கிறேன். சரி, நீங்களாம் ஏன் பார்க்க முடியறதில்ல அப்படின்னா, நீங்கள் கேட்கல. 1984 பிப்ரவரி 5 அவர் வெங்கடேஸ்வர ஹை ஸ்கூல் சித்தூரில் இருந்தார். நான் முதல்ல அவரை கர்னூலில் பார்க்க போனேன். அப்போ நேரம் ஆயிடுச்சுன்றதுனால தூரத்துலேருந்து பார்த்துட்டு மந்திராலயம் போயிட்டு மகாநந்தி அகுபீலம் எல்லாம் போயிட்டு, அதுக்கப்புறம் கேரளாவில் குருவாயூர் போயிட்டு சியாமலா கனக சங்கர்ஷிங்கிற மந்திரத்தில் ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணாங்க. எனக்கு மெட்ராஸ் வந்துட்டேன். இது ஆன உடனே நான் ஜெயின் காலேஜில் ஈவினிங் காலேஜில் டீச்சிங் பண்ணியிருந்தேன்னா, அப்போ நாங்கள்லாம் போகிறோம், நீங்கள் வாங்கன்னாங்க. நானும் அவங்க கூட போனேன். அவங்கெல்லாம் வெளியே நின்றுட்டுருக்காங்க. நான் அவர் பல்லக்கில் உட்காந்துருக்காரு. நான் அவர்கிட்ட போய் காலை முட்டி போட்டு இப்படி வைக்கிறேன். இப்படி கண்ணை கொஞ்ச நேரம் மூட்டின்னு இருக்கார். யாரும் இல்லை, நானும் வருந்தான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் என்றைக்கும் உங்களை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு. இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னாரு. 3 தடவை சொல்ல சொன்னார். அப்புறம் இப்படின்னார். இன்னும் என்ன வேணும் அப்படின்னாரு. நான் ஒரு ஐயப்பசாமி கோயில் கட்டியிருக்கேன் அண்ணா நகரில். இந்த கோயிலுக்கு நிறைய ஜனங்க வரணும், அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும்னு. இன்னொரு தடவை அதிகம் 3 தடவை சொல்ல ஆசை. இந்த 2 தான் நான் அவர்கிட்ட வாங்கின வரோம். அப்போ இது 2மே அந்த 85 பிப்ரவரிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் பலிதமாயின்னு தான் இருக்குது. நம்ம கட்டின ஐயப்பசாமி கோயில் இருந்த ஐயப்பன் தான் இன்றைக்கி பூர்ண பிரம்மமாக விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஐயப்பசாமியும் மேலே இருக்கார் கோபுரத்தில். நிறைய ஜனங்க வரணும், நல்லது நடக்கணும்னா நம்ம பார்த்துன்னே இருக்கிறோம். இந்த கோயில் கட்டியே 25 வருஷம் ஆகிப்போச்சு இல்லையா. ஸோ இது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன சொன்னேன், நான் உங்களை மறக்காமல் இருக்கணும்னு. மறக்கிறது இல்லை. ஏதோ ஒரு வகையில் நான் அவரை நினச்சின்னு தான் இருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சின்னு தான் இருக்குது. நான் அவரை பற்றி பேசின்னு தான் இருக்கேன். அவரை பற்றி நான் பரமாச்சாரியார் ஆன்மீக தொழிற்சாலை அப்படின்னு ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தேன். அந்த ஸ்பீச் கூட புக்காக எடுத்து போட்டிருக்கோம் நம்ம. பரமாச்சாரியார் ஒரு ஆன்மீக தொழிற்சாலை. ஏன் அந்த பேர் வச்சேன்? எனக்கு வீடு சைதாப்பேட்டில் இருந்துச்சு ஒரு நேரம், ஸ்ரீநகர் காலனியில் துருவா நிவாஸ் அப்பார்ட்மெண்ட். அங்கேருந்து நான் அடையார் சிக்னல் வரைக்கும் மத்திய கைலாஸ் இல்லையா கோயில், பிள்ளையார் கோயில் அதுதானே, அது வரைக்கும் வாக்கிங் வந்துட்டு திருப்பியும் போவேன்.
வழியில் தான் ராஜ்பவன் வரும். அப்போ ராஜ்பவனில் ஒரு போர்டு வச்சுருப்பான், சென்னை மாநகரத்தின் மிகப்பெரிய ஆக்சிஜன் தொழிற்சாலை இந்த இடத்தில் சத்தமின்றி இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். இருக்கான்னு தெரியாது, நான் இருந்த காலத்தில் பார்த்துருக்கேன். இப்போ அதை வச்சு ஒரு ஸ்பீச்சு, விஸ்வநாத சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்னை கூப்பிட்டாரு. இங்கே இதில் அயோத்தியா மண்டபம் இல்லையா தானே, டி நகரில் இருக்கிறது, அங்கே ஒரு ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி நான் வாக்கிங் போகிற போது ஒரு போர்டை பார்ப்பேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல உலகத்தின் மிகப்பெரிய ஆன்மீக தொழிற்சாலை இந்த இடத்தில் சத்தமின்றி இயங்கி கொண்டிருக்கிறதுன்னு போர்டு வைக்கணும்னா அது பரமாச்சாரியார் எங்கே உட்காந்துருந்தா அங்கே வச்சிடலாம். நீங்கள் மரத்தில் தான் இல்லை, அவர் மரத்தடியில் உட்காந்துருந்தா கூட நீங்கள் அங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது காரணம்லாம் சொன்னேன். அவரை பார்க்க வர்றவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, பாரம்பரியமான குடும்பங்களில் வர்றவங்க, அவங்கள பார்த்து நான் 60 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன், உங்கள் வீட்டில் இந்த இடத்துல இந்த பீரோ இருக்குது, இந்த புக்கு இருக்குது, அதெல்லாம் சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுன்னு சொல்லிவிட்டு நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, இப்படி நீங்கள்லாம் வந்து கராப்பு வச்சுன்னுட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கீங்களே, இந்த வேத மார்க்கம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கே, அதனால் ஒன்று செய், ஒரு அதமபட்ச பரிகாரமாக நீ ஆஃபீஸுக்கு போ, நான் இனிமேல் ஒன்று வேணான்னு சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், ஆனால் காலையில் சாயந்தரம் 1 மணி நேரம் உட்காந்து நீ வேத அத்தியாயனம் பண்ணு இப்படிலாம் சொன்னார். கேட்டவன் கேட்டான், கேட்காதவன் கேட்கல, ஆனால் அவருடைய வேலை அதை செஞ்சுட்டார். தன்னையே கருக்கி கொண்டு உருக்கி கொண்டு சுருக்கி கொண்டு அவர் முட்டாமல் மோதாமல் ஒரு அமைதியான வழியில் ஆன்மீகத்தை செய்துக்கிட்டே இருந்தார். எத்தனையோ கோயில்களுக்கு புனருத்தாரணம் செஞ்சார். பத்ரிநாராயணன் ஒரு டாக்டரு காஞ்சிபுரத்தில் ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து கண் ஆப்ரேஷன் பண்ணுற மிஷினெல்லாம் லாரியில் கொண்டு போய் வச்சு அவரை பொண்ணுங்க தொடக்கூடாதுன்றதுனால அவங்க மடத்தில் இருக்கிற 4 சிப்பந்திகளுக்கு நர்சிங் கற்றுக் கொடுத்து பரமாச்சாரியாருக்கு ஒரு கண்ணு தான் லேசாக தெரியும், இந்த கண்ணு ஃபுல்லாக தெரியாது, முட்டை கண் மாதிரி இருக்கும். ஸோ கண் ஆப்ரேஷன்லாம் பண்ணான். அந்த பத்ரிநாராயணன் மயிலாப்பூர்காரன், அவன் நான் எனக்கு ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கு போகிறேன்ன போது பரமாச்சாரியர் சொன்னார், நம்ம ஊரில் எவ்வளோ இளைஞர்லாம் இருக்காங்க, அதனால் நீ போகப்படாது, கடவுள் உங்கள்கிட்ட ஒரு டேலண்ட்டை கொடுத்துருக்காரு, அதை வச்சு ஏழைங்களுக்கு நீ கண்ணு கொடுக்கணும், அதை விட பெரிய தபஸ் என்ன இருக்குன்னு அவரே பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூப்பிட்டாரு. சிம்சனு, டிவிஎஸ் இந்த மாதிரி வேண்டியவங்கள்லாம் கூப்பிட்டு சங்கர நேத்ராலயான்னு ஒரு ஆஸ்பத்திரி கட்ட சொன்னார். ஆரம்பத்தில் அது சின்னதாக தான் கட்டினாங்க. இப்போ பிலு மோடின்னு ஒரு ஆள், பெரிய டேக்ஸ் எக்ஸ்பர்ட் இந்தியாவில், அவன் கண் ஆப்ரேஷனுக்கு இந்த வந்தான். இப்போ அவன் சொல்கிறான், இவ்வளோ சின்சியராக இருக்க எல்லாம் யார் சொந்தக்காரங்கன்னு, யாரும் சொந்தக்காரங்க இல்லை, இது காஞ்சி மகான்னு சொல்லி எல்லாருமே இங்கே சம்பளத்துக்கு இருக்காங்க. டாக்டர் பத்ரிநாராயணன் கூட சம்பளத்துக்கு தான் இருக்காரு. ஆமாம் அப்படின்னா, அவன் சாகிற போது அவன் பார்சிங்க வந்து கொஞ்சம் தியாகம்லாம் உண்டு, இறந்து போன உடலை கூட அவங்க காம்பவுண்டில் போட்டுருவாங்க, காக்காலாம் சாப்பிடணும், கோழிகள்லாம் சாப்பிடணுன்ற அளவுக்கு நோபல் எரிக்க பொதிக்க மாட்டானுங்க. அப்போ எல்லா சொத்தையும் எழுதி வச்சு போனான். அப்படி தான் சங்கர் நேத்ராலயா பெருசாச்சு. இப்போ சங்கர் நேத்ராலயாவில் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும். நீ ப்ரைவேட் கண் ஆஸ்பத்திரிக்கு போனேன்னா 10,000 ரூபா போடுவான் பில்லு, அங்கே 6,000 ரூபா தான் போடுவான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அண்டு ஏழைங்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்கான். உன்னுடைய ரேஷன் கார்டு அதெல்லாம் எடுத்துன்னு போய் ப்ரூவ் பண்ணி நீ ஏழைன்னு சொல்லிட்டா அவங்க 3 நாள் உனக்கு தங்குற இடம், ஆப்ரேஷன் ஃப்ரீ, சாப்பாடு எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் ஃப்ரீயாக பண்ணி சாப்பாடுலேருந்து எல்லாம் அவங்க உன்னை வீட்டில் கொண்டாந்து விட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு ஃப்ரீ சர்வீஸ் வச்சுருக்காங்க. ஒரு நாமினலாக சார்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் சம்பளத்துக்கு தான் இருக்காங்க. அது பரமாச்சாரியார் போட்ட பிச்சை. பரமாச்சாரியார் வாழ்ந்த காலம் வந்து ரொம்ப மோசமான பொல்லாத இரணியம்ன்றாங்களே, இரணியன்னா கடவுள் இல்லைன்னு சொல்கிற காலம். அந்த காலத்தில் தான் அவர் இருந்தார். அதனால் பரமாச்சாரியர் என்ன பண்ணிட்டார், தமிழ்நாட்டில் இருந்தால் தானே வம்புன்னு ஓட்டார். எங்கெங்கேயோ வடநாட்டில் மகாராஷ்டிராலெல்லாம் சுற்றி எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே அங்கே போய் கூப்பிட்டாங்க. தமிழ்நாடு நல்லா ஆகணும்னா உங்கள் கால் படணும், நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறோன்னொன்னே அவர் 1984 பிப்ரவரியில் வந்து சித்தூரில் இருந்தார். அப்போ தான் நான் அவரை பார்த்தது. மார்ச் மாதம் 16ஆம் தேதி ரத்னகிரிக்கு வந்தார். மார்ச் 16க்கு அப்புறம் இங்கே திருப்புக்குழி இருக்கு இல்லையா, மெயின் ரோடு ஸ்ரீபெரும்புதூருக்கு திருப்புக்குழி, அங்கே வந்தார். அங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போனார். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் தான் இருந்தார். நான் அவர் அடிக்கடி போய் பார்ப்பேன், வருவேன். ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியுங்கிறது எது சொல்கிறேன்னா, நான் ரத்னகிரிக்கு போயிட்டு அங்கே போவேன், காஞ்சிபுரம் போயிட்டு மெட்ராஸ் வருவேன். ரத்னகிரி கோயில் விபூதி பேப்பரில் தானே இருக்கும், அதை அங்கே கொண்டு போய் விற்பேன்.
மடத்தில் இருக்க இப்படிலாம் வைக்கப்படாது, அவருக்கு வந்து தட்டில் வச்சு முறைப்படி இலையில் வைக்கணும் அப்படின்வாங்க. அவர் என்ன பார்ப்பார், விபூதி பார்ப்பார், அதை எடுத்து இப்படி நல்லா தடைப்பார். அதுக்கப்புறம் பின்னுவார் என்ன பார்த்து, அந்த பொட்டலத்தை மடித்து அவரே மேடையிலேருந்து கீழே இறங்கி அவருடைய மேனாயில் பல்லக்கு அது கூட பத்திரமாக வச்சுட்டு வந்து பின்னுவார் என்னை பார்த்து. எங்கள் 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று. வாய் திறந்து பேசுறதுக்கு என்ன இருக்குது, அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அண்டு ஒரு தடவை ஆடி கிருத்திகைக்கு ரத்தனகிரியில் அவர் பெரிய விழா பண்ணுவார். அவர் சொன்னார், இன்றைக்கே மழை பரணிக்கே வந்துட்டால் நல்லாயிருக்கும், நாளைக்கு மழை வந்தால் அப்போ ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு. நான் பரமேஸ்வரர்கிட்ட வந்து மனசுக்குள்ளோ இன்றைக்கே மழை வந்தால் நல்லதுன்னு சொன்னார் சாமியார் அப்படின்னு சொல்கிறேன். டேய் ஸ்ரீகண்டா, தூடுறது மழை வர்றதா பாரு அப்படின்னாரு. வாயை திறக்க தேவையில்லை இந்த மாதிரி சாமியாருங்கிட்டலாம். மைண்ட் கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குதுன்றது நீ அனுபவிச்சா தான் தெரியும். இப்படி பல விஷயங்கள் இருக்குது ஆன்மீகத்தில், சின்ன சின்ன விஷயம்தான், ஆனால் உங்களால் அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் ஊர் ஊராக பாத யாத்திரை போயின்னு இருந்தார். மழை வர்றதுன்னு ஒரு கோயிலுக்குள்ளே போய் ஒதுங்கினார். அவர் கண்ண முடியும் தியானத்தில் இருக்கார். மழை நின்று போச்சுன்னு தெரிஞ்சோடனே கண்ணு திறந்தால் அந்த ஊரில் இருக்கிற 2000 ஜனங்க எல்லோரும் தரையில் இப்படி அஷ்டாங்கமாக படுத்துன்னுக்குறாங்க. என்ன ஆச்சு உங்களுக்கெல்லாம்ன்றார். நாங்கள் பக்கத்து ஊருக்காரங்க, எங்கள் ஊருக்குள்ளே உங்கள் கால் படணும், அப்போ தான் நாங்கள் எந்திரிப்போம், நீங்கள் வர்றேன்னு சொன்னால் தான் வருவோன்னு. இவருக்கு இப்படி கூட ஜனங்க இருக்காங்களேன்னு நான் வந்து ஒரு 2 வாரம் உங்கள் ஊரில் இருக்கேன்ட்டார். நம்பவே முடியல அவங்களால. அவசர அவசரம் போய் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலெல்லாம் க்ளீன் பண்ணி அவர் அங்கே தங்கறதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாங்க. அப்போ மடத்து மேனேஜர் ஊர் ஜனங்கிட்ட சொல்கிறார், பெரியவர் காத்தால 9 மணிக்கு பூஜை பண்ணுவார், உமாமேஸ்வர பூஜை பண்ணுவார், அதுக்கு வில்வம் வேணும், வில்வன்றது இந்த மாதிரி 3 இலை இருக்கும் அப்படின்னு காட்டுறாரு. இதை நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்கோன்னு. 9வது 10வது வில்வம் வரவே இல்லை. எல்லோரும் டென்ஷனில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு ஐயர் ஓடி வர்றார். யாரோ ஒரு அழுக்காக இருந்தான் ஒரு பையன், அவன் குளிக்க கூட இல்லை, ஆனால் அவன் கூட நிறைய வில்வத்தை வச்சுட்டு ஓடிட்டான், நாங்கள் அதுதான் கொண்டு வந்துருக்கோம். அவர் சொல்கிறார், அவன் எங்கே இருந்தாலையும் அவனை தேடி பிடிச்சி என்னண்டா கூட்டுண்டு வாங்குவோன்ட்டு. இந்த பையன் வரான். இவனை குளிப்பாட்டி அவனுக்கு புது வேஷ்டியெல்லாம் கொடுத்து கூட்டின்னு வராங்க. இவன் வந்து இப்படி நிற்கிறான். சொல்கிறார், உன் பேர் என்னப்பா அப்படின்னு. புரந்தரன். ரொம்ப நல்ல பேராக இருக்கே, புரந்தரன் பாண்டுரங்க வீட்டில் புரந்தரன், ரொம்ப நல்ல பேராக இருக்கேன். ஆமாம், எங்கள் அப்பா வந்து மதுரைக்காரரு, நாங்கள் பஞ்சம் பழிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் இந்த ஊருக்கு, எங்கள் அப்பா தான் இந்த பேர் எனக்கு வச்சார் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். நீ ஏன்பா வந்து ஒளிஞ்சிக்கிற, நீ தான் நல்ல காரியம் பண்ணியிருக்கிய, வில்வத்தை கொண்டாந்து கொடுத்து, நீ ஏன் வந்து ஒளிஞ்சிக்கிறேன்னு. நான் சுத்தமாக இல்லை சாமி, நீங்கள் பூஜை பண்ணணும், நான் சுத்தம் இல்லைங்கிறதுனால நீங்கள் பூஜை பண்ணாமல் ஒட்டக்கூடாது இல்லையா, அதனால தான் நான் ஓடி போயிட்டேன் அப்படின்னு. 2வது. 3வது, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். சாமி அப்படிலாம் கேட்காதீங்க சாமி அப்படின்னா. ஏன்பா அப்படி? எங்கள் நைனா சொல்லியிருக்காரு, எதுவும் கேட்கக்கூடாதடா எந்த சாமியாரை பார்த்தாலும் சொல்கிறான். இல்லை ஏதாவது கேளுன்னு. சரி சாமி, ஒரு விஷயம் நீங்கள் ஊர் விட்டு போகிறீங்க தான் கேட்பேன், ஒரு விஷயம் இப்போ கேட்குறேன். எங்கள் அப்பா எனக்கு நிறைய பாட்டு கற்று கொடுத்துக்கிறார், அந்த பாட்டெல்லாம் உங்ககிட்ட நான் டெய்லி பாடணும்ன்றது. அவர் சரி, டெய்லி 3 மணிக்கு நான் ஃப்ரீயாக இருப்பேன், நீ எனக்கு எதிரில் வந்து இந்த பாட்டெல்லாம் பாடுன்னு. 3 மணிக்கு அவன் குளிச்சுட்டு எதிரில் வருவான், திருநூறு பூசிக்கின்னு உட்காருவான், தப்பு தப்பாக தேவாரம் திருவாசகெல்லாம் பாடுவான். கிராமத்து போயிருந்தானே, அவங்க அப்பாவுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும். இவர் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுன்னு இருப்பார். இப்படி ஓடிக்கினே இருக்கு. 5வது நாள் அந்த பையனை கூப்பிடுங்க, அவன் ஏதோ 5 நாள் கழிச்சு சொல்கிறேன் நான். வரத்துக்கு பின்னால் அவன் திரும்பி அழுதுன்னு உட்காந்துருக்கான். அவனை கூப்பிட்டு வர்றாங்க, என்ன வேணும்னு. எங்கள் அப்பா சொன்னார், இந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய சாமியை இன்றைக்கான நீ பார்ப்படா, அவரை பார்த்து அவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார்னா மோட்சம் வேணும்னு கேள்றா அப்படின்ட்டு இருக்காரு. எனக்கு மோட்சம் கொடுங்க சாமின்னா. அவனுக்கு மோட்சம்னா என்னன்னு கூட தெரியாது. அவங்க அப்பா எனக்கு மோட்சம் கொடுங்க சாமின்னு. ஒரு வழி ஆயிடுறாரு பரமேஸ்வரர். அந்த ரெட்டியார் இருக்கார் இல்லையா, அந்த ஊர் தலைவர், அவர்கிட்ட சொல்கிறார், இவனுக்கு என்ன வேணும்னாலையும் என் மடத்துக்கு நீங்கள் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. காஞ்சியில் மகா பெரியவர் இருக்கார்.
திடீர்னு எந்திரிச்சு கமண்டலத்தை தூக்கின்னு காமாட்சி அம்மன் கோயில் குளத்துக்கிட்ட போயிட்டு சங்கல்பஸ்தானம் மந்திரம் ஜபிக்கிறது, உள்ள போகிறது வர்றது. அப்போ ஒரு டெலிகிராம் வந்திருக்கு அப்படின்னு கொண்டாடுறாங்க. யாரோ பிறந்தறானா, அந்த பையன் வந்து இறந்துட்டானா அப்படின்றாங்க. உடனே எனக்கு தெரியும், அவனுக்கு டைம் முடிஞ்சு போச்சுன்னு எனக்கு தெரியும். அவன் என்கிட்ட வந்து மோட்சத்தை கேட்டான். நான் காமாட்சி அம்மா கிட்ட சொன்னேன், பாரு என்கிட்ட அவன் மோட்சத்தை கேட்டிருக்கான், நீ கொடுக்கணுன்னு. அவன் சொன்னான், இல்லை அவனுக்கு இன்னும் 7-8 ஜென்மம் இருக்குடா அப்படின்ட்டா அப்படின்னு. நான் அப்போ அம்மா கிட்ட கேட்டேன், என்கிட்ட மோட்சத்தை கேட்டதே அந்த ஒரு பையன் தான் உலகத்தில். நான் இவ்வளோ வருஷமாக உனக்கு சர்தியாக கைங்கரியம் பண்ணியிருந்தா அதை மனசில் வச்சுட்டு எப்படியாவது அந்த பையன் மோட்சத்துக்கு வழி கொடு. நான் அவனுக்கு நீ 8 பர்த் இருக்குன்னு நீ சொல்லியிருக்கு இல்லையா, நான் 8 தடவை அவனுக்காக சங்கல்ப ஸ்நானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து முக்கின்னு இருக்காரு. இப்படியெல்லாம் மகான்கள் இருக்காங்கன்னா உனக்கு நம்பிக்கை வருதா? ஒரு சாதாரண பையன் ஒரு ரெட்டியார்கிட்ட தோட்ட வேலை செய்கிறவனுக்காக அவ்வளோ பெரிய மகான் இப்படியெல்லாம் செஞ்சுருக்காரு. அவங்களெல்லாம் யாராவது மதிக்கிறாங்கன்ற? ஒன்றும் இல்லாத ஆளுங்க, ஜனங்களை ஏமாத்துறவன், கொள்ளையடிக்கிறவனுக்கெல்லாம் சொசைட்டியில் மரியாதை. இவ்வளோ நேர்மையாக எப்போ பாரு வாழைப்பழ சத்துமாவும் வந்த திராட்சை சாப்பிட்டு லைஃபே டிரான்ஸ்பரண்ட். அவர் தூங்கினுக்கிறாரா உட்காந்துக்கிறாரா எல்லாருக்கும் தான் தெரியும். ஏன்னா அவர் என்ன ஒன்றை மாதிரி ஏசி ரூம்லையா படுத்துக்கிறாரு, அந்த அவள் உண்டு கூண்டுக்குள்ளே போய் படுத்து திருப்பி தின மேலே உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறவங்களையும் இந்த உலகம் மதிக்கிறது இல்லை. அதனால் காஞ்சி பெரியவர் சாகரத்துக்கு முன்னால் சொன்னார், இந்த மாதிரி நான் மகானாகி என்ன சாதித்தேன் அப்படின்னு நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. 12 வயசில் வந்து 77 வருஷம் 99 வயசு வரைக்கும் நான் முதலாதிகாரி திட்டம், திருப்பாவை திருவம்பாவை பாராயணம் பண்ண குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கோல்டு காயின், பிடியரிசி திட்டம், இந்த மாதிரி என்னென்னவோ கொண்டு வந்தேன். ஆனால் நான் கொண்டு வந்த எல்லாமே என் கண்ணெதிரிலே அழிஞ்சு போச்சு, எதுவும் விளங்கலை. ஆனால் சமகாலத்தில் வந்த லாட்ரி சீட்டு, சாராய கடை, குதிரை ரேஸு இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஓடின்னு இருக்கு. இப்போ நான் 77 வருஷம் பாடுபட்டு என்ன கண்டுபிடிச்சேன், என்ன சாதிச்சேன்னு நினச்சா எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது அப்படின்னாராம். இதுதான் உண்மை. இந்த சமுதாயம் அவங்கள மதிக்கிறது இல்லைன்றது ஒரு பக்கம், அவங்கள மிதிக்கிறார்கள் என்பதும் அவங்களுடைய ஒர்த்து தெரியாத ஒரு முட்டாள் சமுதாயமாக இது இருக்கிறது என்பதும் தான் உண்மையும் கூட. அப்போ ஏன் இந்த கலியுகம் உருப்படாமல் இருக்குது அப்படின்னா இதுதான் காரணம். இவங்களுக்கு நல்லவங்கள அடையாளம் தெரியாது, நல்லவங்க பின்னால் வரமாட்டாங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் சாராயத்துக்காகவும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் போய் ராங்கான ஆளுங்கிட்ட இவங்கெல்லாம் போய் ஒண்டிக்கிறாங்க. அதனால இப்படி நடந்துச்சு. அப்போ ஒரு தடவை பரமாச்சாரியர் கேட்குறாங்க, நீங்கள் இதெல்லாம் ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், கோடியில் ஒருத்தனாவது நான் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு உருப்பட்டா, என்ன கோடியில் ஒருத்தன் உருப்பட்டுட்டா அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜனங்க இதெல்லாம் கேட்டு அப்படியே ஒரு சமுதாய மறுமலர்ச்சி வந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை. ஆனால் யாரோ ஒருத்தன் உருப்பிடுவான் இல்லையா, அதையே நான் பெரிய ரிவார்டாக எடுத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி யாரும் வந்திருப்பாங்க கொஞ்சம் பேர். ஒரு கோடிக்கு ஒருத்தன் கூட வராமல் இருப்பான் இவ்வளோ பெரிய உலகத்தில், எந்த மதத்தில் இருந்தால் என்ன. மாதிரி யாரோ வந்திருப்பாங்க, அவங்களுடைய சங்கல்பம், அப்படிப்பட்ட மகானுடைய சங்கல்பத்தினால யாரோ வராங்க செய்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு எதுவும் தெரியாது. மக்களுக்கு ஏதோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு கோயிலுக்கு போனோம், ஒரு நிமிஷம் ஏதோ அதோட கொஞ்சம் வசதி இருந்தால் ஒரு அர்ச்சனை பண்ணிடணும், அவ்வளோதான் தெரியுமே தவிர மற்றபடி டெய்லி சாமி கும்பிடுங்கிறதோ இல்லை ஒரு கோயிலுங்கிறது நமக்காக தான் இருக்குது. இப்போது உன் வீட்டுக்கு நான் வரணுன்னா உனக்கு ஒரு அட்ரஸ் இருக்கணும். அது மாதிரி கடவுளுடைய வீட்டுக்கு நான் போகணுன்னா அது அந்த அட்ரஸ் தான் கோயில், அதுதான் சர்ச்சு, அதுதான் மசூதி, அதுதான் புத்தர் கோயில், கடவுளுடைய வீடு அது. அதனால் பைபிள் இந்த கிறிஸ்டியன் சர்ச்செல்லாம் வெளியே வச்சுருப்பாங்க, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வெளியே நிற்பானேன் உள்ளே வாரும்னு எழுதி வச்சுருப்பாங்க. அது மாதிரி அதுக்காக தான் எல்லாரையும் எல்லா மதங்கள்லேயும் வச்சுருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனோமா, நம்மளால் முடிஞ்ச தொண்டு செஞ்சோமா, எதுவும் இல்லையா அமைதியாக உட்காந்து கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணோமா, அந்த பைபிள்லேயோ குரான்லேயோ பகவத்கீதையிலையோ திருப்புகள்லையோ இல்லை இதுலேயோ இருக்கிறத கொஞ்சமாவது நம்ம கடைப்பிடிச்சோமான்னு இருந்தால் அதுதான் மனித வாழ்க்கையினுடைய லட்சியம். இதெல்லாம் இந்த காலத்தில் எங்கே இருக்குது? அதனால் ஏதோ ஒரு பாட்டுக்குது, ஒரே ஒரு லட்சியம், ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமலா, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்ஷனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு
சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. ஒரு ஸோ ப்ரியாரிட்டிஸ் தெரியல ஜனங்களுக்கு. அதனால தான் இதுக்கு பேர் கலிகாலம். சத்தியுகம்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், எல்லாரும் ஞானிங்க, காட்டில் மூட்டில் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் சத்தியுகம். அதில் ஒரு 25 பங்கு அனாச்சாரம் வந்த உடனே அது ராமர் வாழ்ந்த திரேதாயுகம். அதில் ஏதோ ஒரு 25 பங்கு தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க, ஆனால் நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காலத்தில் எல்லா ரிஷிகள் சித்தர்கள்லாம் காட்டில் இருந்தாங்க. அந்த ராட்சசர்கள் மூலமாக அந்த காட்டில் இருந்த சாமியார்களுக்கெல்லாம் பிரச்சனை. அதனால தான் ராமர் காட்டுக்கு போனார். மற்றதெல்லாம் கதை. ராமர் வனவாசம் போனதுக்கு காட்டில் தான் அந்த காலத்தில் இந்த மகான்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு அசுரர்கள் தொல்லை இல்லாமல் போனதுக்காக போனார். கிருஷ்ணர் வந்த துவாபரயுகத்தில் 50-50, நல்லவங்க 50 பங்கு, கெட்டவங்க 50 பங்கு. இது கலியுகம். கலியுகத்தில் 75 பங்கு கெட்டவங்க, 25 பங்கு தான் நல்லவங்க. அதனால் இது ரொம்ப தெண்டரின்னு இருக்குது. ஏன்னா கெட்டவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க, நல்லவங்க கம்மி தாங்கிறாங்க. அதனால் நீ ஒரு பஸ்ஸு ஒருத்தன் குடிகாரன் நிப்பாட்டிட்டு இருக்கிறான், ஒரு மைல் நீளத்துக்கு எல்லா வண்டிகளையும் நிற்கிது க்யூவில். யாருன்னா ஒருத்தன் அந்த குடிகாரன் தள்ளுறா அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட தைரியம் இல்லாத ஒரு சொசைட்டியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா இவ்வளோ பேர் பார்த்துன்னு நான் ஒருத்தன் போய் ஒரு தள்ளினாக்கா வண்டியெல்லாம் ஒழுங்காக போக இல்லையா, பண்ண மாட்டானுங்க. நமக்கு என்னன்ற மாதிரி யாரோ ஒருத்தன் அடிபட்டு கிடப்பான், உடனே அவனுக்கு ஏதோ தண்ணி கொண்டு வந்து கொடுக்கலாம், சோடா கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்லாம் இருக்காது. அவனே சாகர போய்க்கிருக்கான், அவனை சுற்றி எல்லாரும் இன்னும் வேடிக்கை பார்த்துக்கின்னு இருப்பாங்க. வாய்க்கு வாய் சொல்லுவாங்க, யாருன்னா சோடா வாங்கிடுவாங்க, நீ மும்பை வேணும் தான் என்ன சேர்த்தா விடுவான். இதுதான் இந்த சொசைட்டி இன்னைக்கு. இவனுக்கு எல்லாத்துலேயுமே வேடிக்கையே தவிர இவன் நிஜமாகவே யோக்கியம் கிடையாது. சரி, இவன் தப்பித்தவரி யோக்கியனா இருந்தான்னு வை, அதுக்கு பின்னால் இவன் குறைஞ்சது ஒரு 3 வருஷத்துக்கு கோர்ட்டுக்கு அலைஞ்சின்னு. ஏன்னா இவன் தான் சாட்சி, அந்த பார்த்ததுக்கு இவன் தான் சாட்சி. இவன் போகலன்னா இவனுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வரும். இதுக்கு பயந்துக்குன்னு நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்களில் மூக்க நுழைக்கிறதே இல்லை. நமக்கு என்ன போச்சு அப்படின்னு எல்லா வேலையும் விட்டு இவன் போனாங்க, நின்று கோர்ட்டில். அதனால் இது கலிகாலன்றதுக்கு இதெல்லாம் தான் உங்களுக்கு புரியணும். கலிகாலம்னா என்னன்னா இதுதான், நீ பார்த்துருக்கிற காட்சி தான் கலிகாலம். இது சாதாரண கிராமத்துக்காரன் கூட என்ன சொல்கிறான், நல்லதுக்கு காலம் இல்லைங்கன்றான்னா அதான். நல்லதுக்கு காலம் இல்லாமல் இருந்தால் அதுதான் கலிகாலம். இதில் நல்லதுக்கு யாரும் மதிக்கவே மாட்டானுங்க. சரி, ஆன்மீகவாதிகள் நம்ம சொல்கிறோம், அதுலேயும் 190 பேர் ஃப்ராடாக தாங்கிறான். கலியுகத்தில் அப்படி தான் இருக்கும். அந்த காலத்துலலாம் ஒரு கிராமத்தில் நீ ஏழையாக பணக்காரனான்னு பார்த்து மரியாதை கிடையாது, நீ எவ்வளோ ஒரு நல்லவன் பார்ப்பாங்க, நேர்மையானவன் பார்ப்பாங்க, அதை வச்சு தான் மரியாதை. இப்போ அப்படி இல்லை, கண்டவன்லாம் இப்போ கார் வச்சுன்னுக்கிறான், வச்சுன்னுக்கிறான். நல்லவங்கள்லாம் ஏழைங்களாக இருப்பாங்களா, இவன் கண்டுக்கவே மாட்டானுங்க. அந்தமாரி ஆளுங்களுக்கு தான் இவங்கெல்லாம் போய் நிற்பானுங்க. அதனால் இது எல்லாத்துக்குமே கெட்டுப்போன ஒரு காலகட்டம். இது இப்போத்துக்கு மாறுறதுக்கு உடனடியாக எனக்கு ஒன்றும் டைம் தெரியல, ஆனால் மாறும். தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவும், பின் தர்மம் வெல்லும். தர்மம் அதுக்கப்புறம் தான் வெல்லுமா, பார்க்கலாம். எதுவும் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் உலகத்தில் வரும்னு எல்லா சாஸ்திரத்துலேயும் வச்சுருக்காங்க. உலகத்தில் யுத்தம் வரும், இந்தியாவுக்கு மேலேயே 13 தேசங்கள் படையெடுத்து வருவாங்க, 1.5 வருஷம் இந்தியா கஷ்டப்படும், அதெல்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், எப்படி கடவுள் இதெல்லாம் மாற்ற போகிறாருன்றது பார்க்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி திருப்பியும் பேசுவோம். பாடுங்க. அமைதி தேடும் உலகினிலே ஆண்டவனின் வீதியுலா வருகுது பார். தேவலோக ராஜநிலா வரும் வழியில் போலிகளின் மூடுவிழா மேடையிலும் ஜோதிவன் திறப்பு விழா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.